சரி, சென்ற வகுப்புல நம்ம 1-5 பயிற்சியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த வகுப்புல பார்ப்போம். பக்கம் 29, பயிற்சி 1-5, 4வது கணக்கு. ஒரு மாணவனின் வங்கி கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட பண பரிமாற்றத்திற்கு பிறகு அவனுடைய மீதி இருப்பு தொகையை கணக்கிடுக. அவனுடைய ஆரம்ப இருப்பு தொகை 690. அதாவது ஒரு மாணவனுடைய வங்கி கணக்கு கீழே கொடுத்திருக்கு. அவனுடைய ஆரம்ப இருப்பு 690 ரூபாய். செலுத்திய தொகை எடுத்தது செலுத்தியது அப்படி கணக்கு கொடுத்திருக்கு. அதற்கு ஆன்சர் நம்ம பார்க்கணும். இப்போ அந்த கணக்கு செய்வோம். இப்போ ஆரம்ப இருப்பு 690 ரூபாய். ஆரம்ப இருப்பு 690 ரூபாய். அதுல 1வது கணக்கு செலுத்திய தொகை 485 ரூபாய். அப்போ செலுத்திய தொகை தொகைனா கூட்டணும் 485. செலுத்திய தொகை 485. இந்த கூட்டும்போது செலுத்திய தொகை 485 கூட்டினா அவனுடைய இருப்பு இப்போ எவ்வளவு வந்துச்சுன்னா 1175. அதுக்கு அப்புறம் அவன் வித்ட்ரால் பண்றான், எடுக்கிறது எவ்வளவுனா 500 ரூபாய் எடுக்கிறான். அடுத்து 2வது எடுத்ததுன்னா மைனஸ் எடுத்தது 500 ரூபாய் எடுக்கலாம். அப்போ 500 கழிச்சு 500 கழிக்கும். அப்போ அவனுடைய இருப்பு இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அவனுடைய இருப்பு 675 ரூபாய். அடுத்து 3வதும் எடுக்கிறது திரும்ப 350 ரூபாய் எடுக்கிறான். அப்போ 3வது எடுத்ததுன்னா மைனஸ் கழிக்கும். எடுத்தது 350 ரூபாய் எடுத்தான். அப்போ மீதி அவன்கிட்ட இருக்கிறது 325. இப்போ அவனுடைய இருப்பு 325. அதுக்கு அப்புறம் 4வது முறையா ரூபாய் செலுத்துகிறது எவ்வளவுனா 89 ரூபாய் செலுத்துகிறான். செலுத்தியதுனா கூட்டணும். அப்போ செலுத்தியது 89 ரூபாய். செலுத்தியது 89 ரூபாய். அப்போ செலுத்தியது 89 ரூபாய் கூட்டினா 14 × 1 416 ரூபாய். இப்போ அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறது எவ்வளவுனா 416 ரூபாய் இருக்குது. அதுக்கப்புறம் மேலும் 5வது ரூபாய் 300 கணக்கிலிருந்து எடுத்தால் அவரது இறுதி இருப்பை காண்க. மேலும் 300 ரூபாய் எடுத்தான்னா கழிக்கணும். அப்போ எடுத்தது கழிச்சிட்டோம்னா ருபீஸ் 300 கழிக்கும். 300 கழிச்சோம்னா எடுத்தது 300 ரூபாய் கழிச்சோம்னா மீதி அவன் அக்கௌண்ட்ல 114 ரூபாய் 114 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல இருக்குது.
அப்போ கடைசியில் 300 ரூபாய் கணக்கிலிருந்து எடுத்த பிறகு அவரது இறுதி இருப்பு, அப்போ இறுதி இருப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரூபாய் 114 ரூபாய் இறுதி இருப்பு இருக்கு. 114 ரூபாய் இறுதி இருப்புல இருக்கு. அதாவது திரும்ப ஒரு கஷ்டம் இருக்கேன். அதாவது அந்த மாணவனுடைய ஆரம்ப இருப்பு 690 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு. 690 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குது. அவன் செலுத்திய தொகைனா கூட்ட வேண்டும். செலுத்திய தொகை 485 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல செலுத்தியிருக்கான். அப்ப அதை கூட்டும் போது அவனுடைய அக்கௌண்ட்ல 1175 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல இருக்கு. 1175 ரூபாய் இருக்கு. திரும்ப அவன் என்ன செய்யறான்னா ரெண்டாவது அதே மாசத்துல எடுக்கிறான். எடுத்ததுன்னா கழிக்கணும். எடுக்கிறது எவ்வளவு எடுத்தான்னா 500 ரூபாய் எடுத்துட்டான். அப்ப 500 ரூபாய் எடுத்தா 1175 இருந்து 500 கழிக்கும் போது திரும்ப அவன் அக்கௌண்ட்ல இருக்கிறது 675 ரூபாய். அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் அக்கௌண்ட்ல 675 ரூபாய் இருக்கு. திரும்பவும் அவன் எடுக்கிறான். திரும்ப எடுத்தது எவ்வளவுனா 350 ரூபாய் எடுக்கிறான். திரும்பவும் 350 எடுக்கும்போது அந்த 675 இருந்து 350 கழிச்சிட்டோம்னா அவன் அக்கௌண்ட்ல 325 ரூபாய் இருக்கு. 325 ரூபாய் இருக்கு. அதுக்கு அப்புறம் நான்காவது முறையாக அக்கௌண்ட்ல செலுத்துறான், பணம் டெபாசிட் பண்றான். அப்படி டெபாசிட் பண்றது எவ்வளவுனா 89 ரூபாய் டெபாசிட் பண்றான். 89 ரூபாய் டெபாசிட் பண்றதுனால அதை கூட்டணும். கூட்டும் போது அவருடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு வந்துச்சுன்னா 325 கூட 89 கூட்டினா 416 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்துச்சு. திரும்ப அதுக்கப்புறம் கடைசியாக எடுக்கிறான். எடுத்தது எவ்வளவுனா 300 ரூபாய் திரும்பவும் எடுத்தான். அந்த 414 இருந்து 300 ரூபாயை எடுக்கிறான். எடுத்ததுக்கு அப்புறம் 414 300 கழிச்சிட்டோம்னா அவனுக்கு 114 ரூபாய் இருக்கு. அப்போ கடைசியில அவனுடைய இறுதி இருப்பு அப்படின்னு பார்க்க போனா 114 ரூபாய் இறுதி இருப்பு இருக்கு. 114 ரூபாய் அவன் அக்கௌண்ட்ல இறுதி இருப்பாக இருக்கிறது. அடுத்து ஐந்தாவது கணக்க பாரு. மழையில் நனைந்து ஈரமானதால் கவிஞர் தமிழ் நம்பியின் குறிப்பேட்டில் 35 பக்கங்கள் வீணானது. அதாவது மழையில நனைஞ்சு ஈரமாயிடுச்சு. அதனால கவிஞர் தமிழ் நம்பியினுடைய குறிப்பேட்டில் 35 பக்கம் வேஸ்ட் ஆயிடுச்சு. முழுக்களின் உதவியுடன் பின் வருவனவற்றை காண்க. பின் வருவன இந்த கணக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். மழையில நனைஞ்சதுனால குறிப்பேட்டில் 35 பக்கம் வேஸ்ட் ஆயிருக்கு. கவிஞர் தமிழ் நம்பியின் குறிப்பேட்டில் 35 பக்கங்கள் வீணானது. பக்கங்கள் வீணாயிருக்கு. 35 பக்கங்கள் வீணாயிருக்கு. கீழே கொஸ்டின் பாரு. தமிழ் நம்பியால் ஒரு நாளில் 5 பக்கங்கள் எழுத முடியும் எனில் அவரது எத்தனை நாள் உழைப்பு வீணானது? ஒரு நாளைக்கு 5 பக்கம் தான் எழுத முடியும். 35 பக்கம் வேஸ்ட் ஆயிருக்கு. அப்போ தமிழ் நம்பியால் ஒரு நாளில் 5 பக்கங்கள் எழுத முடியும் எனில் 5 பக்கம் 35 பக்கம் வேஸ்ட் ஆயிருக்கு. அப்போ எத்தனை நாள் உழைப்பு வீணானது? எத்தனை நாள் உழைப்பு வீணானது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ 5ல் 1 ஒரு நாளில் எழுதுவது 5 பக்கங்கள். 5 பக்கம் ஒரு நாளில் எழுதுவது 5 பக்கம். நமக்கு 35 பக்கம் வேஸ்ட் ஆயிருக்கு. 35 பக்கம் வேஸ்ட் ஆச்சுன்னா எத்தனை நாள் உழைப்பு வீணானது? அப்போ உழைப்பு வீணான நாட்கள் உழைப்பு வீணான நாட்கள் 35 35 பக்கம்
5 7 நாள் உழைப்பு வீணாயிற்று. அப்போ எத்தனை நாள் உழைப்பு வீணாகுதுன்னா 7 நாட்கள் உழைப்பு வீணாயிற்று. 7 நாள் உழைப்பு வீணாயிற்று. ஒரு நாளைக்கு 5 பக்கம் தான் எழுதலாம். அப்போ 7 நாள் உழைப்பு வேஸ்ட் ஆயிடுச்சு. மழையில நனைந்து வேஸ்ட் ஆனது 35 பக்கம். அப்போ 7 நாள் அவனுடைய உழைப்பு, கவிஞருடைய உழைப்பு வீணாயிற்று. அடுத்து இரண்டாவது, 4 பக்கங்களில் 1800 எழுத்துக்கள் உள்ளதெனில் எத்தனை எழுத்துக்கள் இழந்தார்? 4 பக்கத்துக்கு 1800 எழுத்துனா ஒரு பக்கத்துக்கு எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இரண்டாவது, 4 பக்கங்கள் 1800 எழுத்துக்கள். 4 பக்கங்கள் 1800 எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிடணும். ஒரு பக்கம் பொறுத்து 1800 வகுத்தல் 450 450 எழுத்துக்கள். ஒரு நாளில் சரி, ஒரு பக்கத்திற்கு 450 எழுத்துக்கள். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இழந்தார் அப்படின்னா 4 பக்கங்களே 35 பக்கம். 35 பக்கத்திற்கு ஒரு பக்கத்திற்கு 450 எழுத்துக்கள். 35 பக்கத்திற்கு 35 பக்கத்திற்கு 35 இன்ட்டு 450. 35 இன்ட்டு 450. அப்ப எவ்வளவு எழுத்து வருது பார்க்கணும். 35 இன்ட்டு 450 15750 எழுத்து வருது. 15750 எழுத்துக்கள் இழந்தார். 15750 எழுத்துக்கள் இழந்திருக்கிறாரு. அடுத்து மூணாவது, ஒரு பக்கத்திற்கு 250 ரூபாய் உழைப்பூதியம் பெறுபவர் எனில் அவர் இழந்த தொகையை கணக்கிடுக. அப்போ ஒரு பக்கத்திற்கு 250 ரூபாய் உழைப்பூதியம். அப்போ 35 பக்கத்துக்கு எவ்வளவு ரூபாய் அவரு இழந்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பக்கத்திற்கு உழைப்பூதியம் ஒரு பக்கத்திற்கு உழைப்பூதியம் 250. ஒரு பக்கத்திற்கு உழைப்பூதியம் 250 ரூபாய் அப்படின்னா அவர் இழந்தது 35 பக்கத்துக்கு உழைப்பூதியம் இழந்துட்டார். அப்போ அவர் இழந்த தொகை இழந்த தொகை 35 பக்கம். 35 இன்ட்டு 250. 35 250 பேருக்கும் 35 250 வருதுன்னா 8750 வருது. அப்போ 8750 ரூபாய் அவர் இழந்தது. ஒரு பக்கத்திற்கு உழைப்பூதியம் 250 ரூபாய். அப்போ 35 பக்கம் வீணாயிரு. அப்போ 35 பக்கத்திற்கு இழந்த தொகை 35 இன்ட்டு 250 ரூபாய் ரூபாய் 8750 ரூபாய் அவர் இழந்திருக்காரு. அடுத்து நாலாவது, கவிமானின் உதவியுடன் தமிழ் நம்பியார் ஒரு நாளில் 7 பக்கங்கள் எழுத முடியும். இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத எத்தனை நாட்கள் ஆகும்? அவருக்கு கவிமான் அப்படிங்கிறவரோட உதவியோட எழுதினால் ஒரு நாளுக்கு 7 பக்கம் எழுதுறாரு. அப்போ 35 பக்கத்தையும் எத்தனை நாட்கள்ல எழுதலாம் அப்படின்னு கேட்டுட்டு கவிமானின் உதவியோடு எழுதினால் ஒரு நாளுக்கு 7 பக்கம். ஒரு நாளுக்கு கவிமானின் உதவியோடு எழுதினால் ஒரு நாளில் 7 பக்கம் எழுதுற. அப்ப இழந்த பக்கங்களை எத்தனை நாளில் எழுதலாம்? அப்போ இழந்த பக்கங்களை எழுத தேவைப்படும் நாள்
பக்கங்களை எழுத தேவைப்படும் நாட்கள், எழுத பக்கங்களை எழுத தேவைப்படும் நாட்கள் 35 வகுத்தல் 5 நாட்கள். அப்போ கவிமானின் உதவியோடு எழுதினா ஒரு நாளுக்கு 7 பக்கம் எழுத முடியுது. ஒரு நாளைக்கு 7 பக்கம் எழுத முடிகிறது என்று இழந்த பக்கங்களை அவருக்கு எழுத தேவைப்படும் நாட்கள் 35 பக்கம் இழந்திருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 7 பக்கம்னா 35 7ஆல் நமக்கு 5 நாட்கள். அப்போ கவிமானின் உதவியோடு எழுதினால் தேவைப்படக்கூடிய நாட்கள் 5 நாட்கள். அடுத்து கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் ஊதியத்தில் இருந்து பக்கத்திற்கு 100 ரூபாய் வழங்குகிறார் என்று கவிமானுக்கு கிடைக்கும் வருவாயை கணக்கிடுக. அதாவது கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம்முடைய ஊதியத்திலிருந்து 100 ரூபாய் கொடுக்காரு. அப்போ 100 ரூபாய் கொடுத்தால் கவிமானுக்கு கிடைக்கும் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுட்டு 35 பக்கம் எழுதுறாங்க. ஒரு பக்கத்துக்கு 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ 35 பக்கத்துக்கும் எவ்வளவு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். கவிமானுக்கு உழைப்பூதியம் 100 ரூபாய் கொடுத்தாரு. கவிமானுக்கு உழைப்பூதியம் 100 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ 35 பக்கத்துக்கும் எவ்வளவு உழைப்பூதியம்? 35 பக்கத்திற்கும் 35 பக்கத்திற்கு 35 × 100 3500 ரூபாய். கவிமானுக்கு கிடைக்கக்கூடிய உழைப்பூதியம் எவ்வளவுனா 3500 ரூபாய் கிடைக்கிறது. திரும்ப ஒருக்கா சொல்லியிருந்தேன். அது கவிஞர் தமிழ் நபியினுடைய குறிப்பேட்டில இருந்து வீணான பக்கங்கள் மொத்தம் 35. மழையில நனைந்து 35 பக்கங்கள் வீணாயிருக்கு. அத ஒரு நாளில் எழுதுறது 5 பக்கம்னா உழைப்பு வீணான நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டு அப்போ 35 5 7 நாட்கள். 7 நாட்கள் உழைப்பு வீணாயிருக்கு. அடுத்து ரெண்டாவது 4 பக்கத்துல 1800 எழுத்துக்கள் இருக்கு. அப்போ ஒரு பக்கத்துல எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு ஒரு பக்கத்துக்கு 450 எழுத்துக்கள் கண்டுபிடிச்சிடணும். அப்போ 35 பக்கத்துக்கும் எவ்வளவு எழுத்து வேஸ்ட் ஆகுதுன்னா 35 × 450 15250 எழுத்துக்கள். அப்போ 35 பக்கத்துலயும் மொத்தம் 15250 எழுத்துக்கள் வேஸ்ட் ஆகிருக்கு. அடுத்து ஒரு பக்கத்திற்கு உழைப்பூதியம் 250 ரூபாய். அப்போ அவர் எவ்வளவு இழந்திருக்காருன்னா இழந்த தொகை 35 பக்கத்திற்கும் 35 × 250 ரூபாய் 8250 ரூபாய் இழந்திருக்காரு. அப்போ அவ்வளவு தொகை இழந்திருக்காரு. அடுத்து நாலாவது என்ன, கவிமானின் உதவியோடு அவர் எழுதினா ஒரு நாளைக்கு 7 பக்கங்கள் எழுத முடியும். கவிமானின் உதவியோடு எழுதினால் ஒரு நாளைக்கு 7 பக்கம். அப்போ இழந்த பக்கங்களை எத்தனை நாள்ல எழுதி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு தேவைப்படும் நாட்கள் 35 பக்கத்துக்கும் ஒரு நாளைக்கு 7 பக்கம் தான் 5 நாட்களில் எழுதி முடிக்கலாம். அடுத்து கவிமானுக்கு உதவி செய்ததற்காக உழைப்பூதியம் 100 ரூபாய் கொடுத்தார். ஒரு பக்கத்திற்கு 100 ரூபாய் கொடுத்தார். அப்போ 35 பக்கத்திற்கும் அவருக்கு கவிமானுக்கு கொடுக்கக்கூடிய உழைப்பூதியம் எவ்வளவு அப்படின்னா 35 × ரூபாய் 100 ரூபாய் 3500 ரூபாய் உழைப்பூதியமாக கவிமானுக்கு கொடுக்கிறாரு. அடுத்தது ஆறாவது என்னுடன் 2ஐ கூட்டுங்கள், பிறகு 5ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 10ஐ கழிக்கவும், அதனை 4ஆல் வகுத்தால் 15 கிடைக்கும் எனில் நான் யார்? அதாவது என்னோடு 2ஐ கூட்டுங்கள், ஃபர்ஸ்ட் என்னோட 2ஐ கூட்ட சொல்லியிருக்கு, பிறகு 5ஆல் பெருக்கணும்,
பெருக்கினதுக்கு அப்புறம் அதுல இருந்து 10 கழிக்க வேண்டும். கழிச்சுட்டு அதற்கு அப்புறம் அதை 4ஆல் வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 15 கிடைக்குது. அப்படின்னா அந்த நான் யார் அப்படின்னு கேட்டு அந்த என்ன எடுத்துக்கலாம், அதை யார் அப்படி எத்தனை நம்பர் என்ன அப்படின்னு கேட்க. எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கள். அந்த எண் அப்படிங்கிறதுக்கு நாம x ன்னு எடுத்துக்கிறோம். அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால அதை x அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். x ன்னு எடுத்துக்கிறோம். என்னோட 2ஐ கூட்டுங்கள். அப்போ +2 x +2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். x +2 பிறகு 5ஆல் அப்படின்னு இருக்கு. பெருக்கல் 5 into 5 பெருக்கணும். 5ஆல் பெருக்கவும். அதிலிருந்து 10ஐ கழிக்கவும். அல்லது -10 10ஐ கழிக்கவும். அதனை 4ஆல் வகுத்தால் இதை 4ஆல் வகுக்கணும். இதை 4ஆல் வகுக்கணும். இதை 4ஆல் வகுத்தால் நமக்கு கிடைக்கிறது எதுனா 15 கிடைக்கும். 15 கிடைக்கும். அதாவது எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கள் இருக்கு. அந்த எண் அப்படிங்கிறத நம்ம x ன்னு எடுத்துக்கிட்டோம். அதோட 2 கூட்ட சொல்லியிருக்கு. 2 கூட்டிட்டோம். அதோடு 5ஆல் பெருக்கணும். பெருக்கினா அதுல இருந்து ஒரு 10 கழிக்க சொல்லியிருக்கு. திரும்ப அதுல இருந்து அதை 4ஆல் வகுக்கணும். வகுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 15. அப்போ இந்த எக்ஸ்ங்கிறது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இதை பெருக்க. இது பெருக்க 5x + 10 -10 4 = 15. இந்த அடுத்த ஸ்டெப் 5x + 10 -10 = 15 × 4. 15 × 4. இப்போ +10க்கும் -10க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அடி கொடுத்துருக்கோம். அப்போ 5x = 4 60. 5x = 60. அப்ப x இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். x = 60 12. அப்போ x உடைய மதிப்பு என்னன்னா 12. திரும்ப ஒரு சொல்லியிருந்தேன். எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கள். பிறகு 5ஆல் பெருக்கவும். அதிலிருந்து 10ஐ கழிக்கவும். அதனை 4ஆல் வகுத்தால் 15 கிடைக்கும் எனில் நான் யார் அப்படின்னு கேட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் அதை x ன்னு எடுத்துக்கிட்டோம். x கூட்டல் 2 அதோட 5ஆல் பெருக்க சொல்லியிருக்கு. இப்போ பெருக்கல் 5 அதிலிருந்து 10ஐ கழிக்க சொல்லியிருக்கு. -10 அதை 4ஆல் வகுக்கும். வகுத்தல் 4 வகுத்தால் நமக்கு மீதி கிடைக்கிறது 15 = 15. இதை ஃபர்ஸ்ட் பெருக்கும். 5x 5 × x 5x 5 2 பெருக்கும்போது 10. அப்போ 5x + 10 -10 அப்படி போட்டுருக்கோம். /4 = 15. இப்போ 5x + 10 - 10 = 15. இந்த வகுத்தனால × 4. இப்போ இந்த +10க்கும் -10க்கும் அடி கொடுத்துடலாம். இன்னும் கேன்சல் ஆயிடும். அப்போ 5x = 15 4ஆல் பெருக்கினா 60. 15 4 60. 5x = 60. x = 60 5ஆல் பெருக்கினால் 12. அப்போ x இன் மதிப்பு 12. இந்த xங்கிற இடத்துல நமக்கு வரக்கூடிய நம்பர் 12. அப்போ x = 12. x வந்து 12. அடுத்து 7வது கணக்கு. மொத்தம் எவ்வளவு லாபம் கிடைக்குது அப்படி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 50 மாதுளைகளை விற்கிறாரு. 50 மாதுளைகளை விற்கிறதுல அவருக்கு 5 ரூபாய் நஷ்டம் ஆகுது. அப்போ எவ்வளவு நஷ்டம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மொத்தத்துல வித்தது ஆப்பிள் வித்ததுலயும் மாதுளை வித்ததுலயும் லாபமும் நஷ்டமும் இருக்கிறதுல மொத்தத்துல லாபமா அல்லது நஷ்டமா, லாபம்னா எவ்வளவு நஷ்டம்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நமக்கு முதல்ல ஆப்பிளை கண்டுபிடிப்போம். 30 ஆப்பிள்களை 8 ரூபாய் லாபத்தில் விற்று
இருக்காரு. மொத்த ஆப்பிள்கள் எண்ணிக்கை 30. லாபம் எவ்வளவுன்னா 8 ரூபாய் லாபம். லாபம் ரூபாய் 8 லாபம். ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபாய் லாபம். 30 ஆப்பிள்களுக்கு என்ன? அப்போ மொத்த லாபம் 30 × 8. 30 ஆப்பிள்களுக்கும் எவ்வளவு லாபம்? லாபம் 24. அப்போ 240 ரூபாய் லாபம். அவருக்கு ஆப்பிள்கள் விற்றதுல லாபம் எவ்வளவுன்னா 240 ரூபாய் லாபம். அடுத்து மாதுளை 50 மாதுளைகள் விற்றதுல அவருக்கு நஷ்டம் 5 ரூபாய். அப்போ மாதுளை எண்ணிக்கை மொத்த மாதுளைகள் எண்ணிக்கை 50. அதுல அவருக்கு நஷ்டம் எவ்வளவுன்னா 5 ரூபாய் நஷ்டம். 5 ரூபாய். அப்போ மொத்தத்துல இந்த மாதுளை விற்றதுல மொத்த நஷ்டம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். மொத்த நஷ்டம் 50 × 5 250 ரூபாய் நஷ்டம். மாதுளை எண்ணிக்கை 50. ஒரு மாதுளை விற்பதில் நஷ்டம் அவருக்கு 5 ரூபாய். அப்போ மொத்த நஷ்டம் மாதுளை விற்பதில் அவருக்கு நஷ்டம் 50 × 5 250 ரூபாய். அப்போ அவர் விற்ற மொத்தத்தில் லாபமா நஷ்டமா பார்க்க போனால் ஆப்பிளில் அவருக்கு கிடைத்தது 240 ரூபாய் லாபம். 240 ரூபாய் கிடைச்சிருக்கு. மாதுளை விற்றதுல அவருக்கு நஷ்டம் எவ்வளவுனா 250 ரூபாய் நஷ்டம். ஆப்பிள்ல லாபம் கிடைச்சிருக்கு, மாதுளையில நஷ்டம் கிடைச்சிருக்கு. ஆப்பிள் பழத்துல விற்றதுல லாபம் அவருக்கு 240 ரூபாய் கிடைச்சிருக்கு, மாதுளையில நஷ்டம் 250 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்போ மொத்தத்துல லாபம் 240, நஷ்டம் 250. மொத்தத்தை ரெண்டையும் பார்க்கும்போது அவருக்கு லாபமா நஷ்டமானு பார்த்தா 10 ரூபாய் நஷ்டம். ஏன்னா லாபம் 240 ரூபாய் கிடைக்குது, நஷ்டம் 250 ரூபாய். அப்போ மொத்தத்துல பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த லாபமா நஷ்டமானு பார்க்க போனால் ஒட்டு மொத்தத்தில் அவருக்கு நஷ்டம் எவ்வளவுனா 10 ரூபாய் நஷ்டம். ஒட்டு மொத்தத்தில் அவருக்கு நஷ்டம் 10 ரூபாய் நஷ்டம். எப்படின்னா, அதாவது ஆப்பிள்கள் எண்ணிக்கை 30. ஒரு ஆப்பிள்களை 8 ரூபாய் லாபத்தில் விற்கிறார். அப்போ 30 ஆப்பிள்களுக்கு லாபம் எவ்வளவுனா 30 × 8 240 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஆப்பிள் விற்கிறதுல அவருக்கு லாபம் 240 ரூபாய் கிடைச்சிருக்கு. அடுத்து மாதுளை எண்ணிக்கை 50. மொத்த எண்ணிக்கை 50. ஒரு மாதுளை விற்பதில் நஷ்டம் அவருக்கு 5 ரூபாய். அப்போ மாதுளை விற்றதுல மொத்த நஷ்டம் எவ்வளவுனா 50 × 5 250 ரூபாய் அவருக்கு நஷ்டமாயிருக்கு. அப்போ ஆப்பிள்களையும் மாதுளையும் விற்றதுல ஒட்டு மொத்தத்துல பார்க்க போனா ஆப்பிள் விற்றதுல 240 ரூபாய் லாபம், மாதுளையில 250 ரூபாய் நஷ்டம். அப்போ ஒட்டு மொத்தத்துல நஷ்டம் 10 ரூபாய் நஷ்டம். அவருக்கு 10 ரூபாய் நஷ்டம். சரி, இந்த கணக்குகள் அப்படி கொஞ்சம் திருப்பி பார்த்துக்க. மற்ற கணக்குகளை நாம அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.